அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குரூப் 4க்காக சிறப்பு டெஸ்ட் பேட்ச் நம்ம நடராஜ் அகாடமியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 21 டெஸ்டர்ஸ் 21 டெஸ்டர்ஸ் போட்டிருக்கோம். ஸ்கெடியூல் கீழே பிடிஎஃப் கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன டெஸ்ட் என்னென்ன ஸ்கெடியூல் பார்த்துக்கோங்க. 21 டெஸ்டர்ஸ். ஸோ இதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டெஸ்ட் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னென்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ், அப்புறம் 6th எஸ்எஸ் சோசியல் சயின்ஸ். இது ஓல்ட் அண்ட் நியூ. தமிழ் வந்து ஓல்ட் அண்ட் நியூ, எஸ்எஸும் ஓல்ட் அண்ட் நியூ அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக். ஸோ இந்த 3 சாப்டரும் எனக்கு டெஸ்ட் நடந்துச்சு. மேக்ஸ்லேருந்து ஒரு 25 கொஸ்டின், எஸ்எஸ் ஜிஎஸ்லேருந்து ஒரு 75 கொஸ்டின், 6th ஸ்டாண்டர்டு தான். தமிழ் 6th ஒரு 100 கொஸ்டின்ஸ் எடுத்தோம். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். ஸோ தமிழ் லாங்குவேஜ் இதில் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, 100 கொஸ்டின்ஸ். நிருமித்த என்ற சொல்லின் பொருள் உருவாக்கிய. நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. நிருமித்த அப்படின்னா உண்டாக்கிய, உயர்வான. நிருமித்த உருவாக்கிய. ஆப்ஷன் டி கடைசியில் கொடுத்துருக்கு. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படிங்கிறது மீனிங். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது, நிருமித்த உருவாக்கிய. ஸோ கவிஞர் பாரதிதாசன் கீழ்கண்ட எந்த பெயரில் சிறப்பிக்கப்படுகிறார்? ஸோ பாவேந்தர் அப்படிங்கிறதும் கரெக்டு, புரட்சிக்கவி அப்படிங்கிறதும் கரெக்டு. ஸோ 2 ஆப்ஷனுமே இதில் கரெக்டு, பாவேந்தர் அண்ட் புரட்சிக்கவி. ஸோ ஏ அண்ட் பி ரெண்டுமே கரெக்டு. பாவேந்தர் அப்படிங்கிற பேர்லையும் சிறப்பிக்க போகிறார், புரட்சிக்கவி பாரதிதாசன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, அடுத்து வந்து 3வது கொஸ்டினுக்கு ஊழி. ஊழினா என்ன? ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு மீனிங். ஸோ புக்கில் இருக்குது, நீண்டதொரு காலப்பகுதி. கீழ்கண்டவற்றில் சரியானவை தான் கேட்குறாங்க. மேதினினா உலகம். மேதினினா உலகம். ஓகே. ஆழி பெருக்குனா கடல்கோள். ஓகே. ஆழினா கடல், பெருக்குனா கோள், ஆழினா கடல்னு தெரியும். ஸோ சுனாமிக்கு என்ன தூய தமிழ் சொல்? சுனாமினா ஆழி பேரலை. ஆழி பேரலை சுனாமி. ஸோ ஆழி பேரலை. அப்போது இதுதான் கரெக்ட். ஆழி பெருக்குனா கடல்கோள். ஓகே. அதுக்கப்புறம் பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டதுன்னா 8 தொகுதிகள். எல்லாமே புக்கில் இருந்ததான் கேட்டது, 8 தொகுதிகள். அதுக்கப்புறம் நெல், வரகு போன்றவற்றின் தாவர இலைப்பெயர்கள் குறிப்பது தாள். இந்த ஆப்ஷன் டி நெல் தாள் சொல்லுவோமா? நெல் தாள், வரகு தாள் அப்படின்னு சொல்லுவோம். தாவரத்தின் இலைப்பெயர்கள். ஓகேயா? அப்போது இந்த தாள் என்ன? இந்த தாள்னா தாழ்பால். லாக், வீட்டுக்கு தாழ்பால் போடுறோம்ல கதவுக்கு, அதுதான் தாழ்பால். இந்த தாள் ஏல இருக்க தாள் வந்து தாழ்பால். இந்த லகர வேறுபாடை கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த தாள் தான் வரும். சரி, அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6. தமிழ் எண்களை அறிக. தமிழ் எண்கள் 1க்கு வந்து கான்னு தெரியும். இதில் கா எங்கே இருக்குது? 3வதுக்கு 1க்கு கா. எல்லா ஆப்ஷன்லையுமே கா இருக்கா? 0க்கு வந்து 0ன்னு தெரியும். 0 இங்கே இருக்குது. 2 ஆப்ஷன் இது வராது. 0 இல்லை, இங்கேயும் இல்லை. அப்போ 0 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஓகேயா? கடலை கா உ ஞா அப்படி வருமா? அப்போ 3க்கு ஞா. ஸோ ஞா எங்கே இருக்குது? இந்த ஏல தான் இருக்குது. ஓகேயா? இதுக்கு ஒரு கோட் வேர்டு இருக்குது. கடலை உருண்டை ஞமன சுவைத்து ருசித்து எடுத்து சாப்பிடி என்ன அம்மா கூறினார் அப்படிங்கிறது இதுக்கான கோட் வேர்டு. ஸோ 1க்கு கா, 0க்கு 0, 3க்கு ஞா. ஸோ ஏ ஆப்ஷன். கீழ்கண்டவற்றில் சரியானவை. குரில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எத்தனை மாத்திரை? குறில் எழுத்து. குறில் எழுத்துக்கு நம்ம படிச்சிருக்கோம், 1 மாத்திரை, அரை கிடையாது 1. நெடில் எழுத்தை குறிக்கும் கால அளவு 2 கிடையாது, 1 கிடையாது 2. மெய் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை. இக், இங்கு, இச்சு இதுக்கெல்லாம் அரை மாத்திரை. ஸோ நெடில் எழுத்துக்கு 2, குறில் எழுத்துக்கு 1. அப்போ அக்குக்கு எவ்வளோ மாத்திரை? அக்குக்கும் அரை மாத்திரை. ஓகே. அப்போ மேற்கண்ட எதுவும் இல்லை. கீழ்கண்டவற்றில் சரியானவை தானே கேட்டிருக்காங்க. மேற்கண்ட எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே தப்பாக கொடுத்துருக்காங்க மாத்திரை அளவில்.
அப்போ மேற்கண்ட எதுவும் இல்லை தான் கரெக்ட். பழமொழியின் சிறப்பு சுருங்கச் சொல்வது. சுருங்கச் சொல்வது தான் பழமொழியின் சிறப்பு. ஸோ ஒரு பெரிய விஷயத்த ஒரு அறிவுரை கூறும் போத ரொம்ப வளவலன்னு இல்லாமல் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிக்கிறது தான் பழமொழியோட சிறப்பு. பிறமொழி கலப்பில்லா தொடரை காண்க. எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. இது எல்லாமே தமிழ் இருக்குது. சரி, ஓகே, அடுத்து பார்ப்போம். பெற்றோரிடம் பெர்மிஷன் இங்கிலீஷு. எங்கள் ஸ்கூலில் இங்கிலீஷு. பெற்றோரிடம் அனுமதி லெட்டர் இங்கிலீஷ். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் சர்ச் இன்ஜின் கேட்குறாங்களா? தேடு பொறியா? சர்ச் இன்ஜின்னா தேடு பொறி. ஓகே, தொடு பொறினா என்ன? டச் ஸ்க்ரீன். டச் ஸ்க்ரீன் தொடு பொறி. புலனம் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் புலனம். இணையம்னா இன்டர்நெட். ஆப்ஷன் டி. 10க்கு ஆப்ஷன் டி. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை. இந்த பறவை பி என்று பெயர். மேதினா உலகம்னு தெரியும். ஓகே, பறவை. இந்த பறவை என்ன? இந்த பறவை வந்து பறக்கும் பறவை. ஓகே, இந்த பறவை கடலுக்கு. இந்த மேதினி உலகம். இந்த பவ்வம் என்ன? பவ்வம்னா காடுன்னு அர்த்தம். ஓகே, பவ்வம்னா காடு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்க. மிகப்பெரிய சாண்டியாகவும் மீனை பிடித்தார். தப்பு. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இது ஓகே, பார்ப்போம். இளங்கோடியில் காப்பியத்தை இன்னும் இயற்றினார். தப்பு. பறவை மனிதன் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி. தப்பு. ஓகே, அப்போ பி. தட்ப வெப்பநிலை கலைச்சொல் காண்க. தட்ப வெப்பநிலைனா என்ன? கிராவிடேஷனல் ஃபீல்டு, புவி ஈர்ப்பு புலம் தெரியும். கான்டினென்ட் கண்டம். வெதர் கிளைமேட். கிளைமேட்னா காலநிலை. கிளைமேட். ஓகே, வெதர்னா காலநிலை. வெதர் காலநிலை. கிளைமேட் தட்ப வெப்பநிலை. தட்ப வெப்பநிலை. ஓகேயா? ஆப்ஷன் ஏ கிளைமேட். அடிக்கோட்டில் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. இன்று பல்வேறு துறையில் ரோபோ. ரோபோனா என்ன? தானியங்கி. செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினா சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர். தானியங்கினா ரோபோ. எந்திரம்னா மெஷின் அல்லது என்ஜின். மெஷின் சொல்லலாம். என்ஜின்னா பொறின்னு அர்த்தம். மக்கள் கவிஞர் என்ன சிறப்பு பெயர்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை. ஓகே, 15க்கு ஆப்ஷன் சி. ஊவேசா என்ன? தமிழ் தாத்தா. தமிழ் தாத்தா ஊவேசா. தாராபாரதிக்கு கவிஞாயிறு. கவிஞாயிறு தாராபாரதி. முடியரசனுக்கு திராவிட நாட்டின் வானம்பாடி. திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். ஓகேயா? சிறப்பு பெயர்கள். இப்போ மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை. இன எழுத்துக்களில் தவறானவை என்ன? இன எழுத்துக்களில் தவறானவை. இன எழுத்துக்கள் தவறானவை கேட்குறாங்க. கொஸ்டினை நல்லா பாருங்க, நிறைய ட்விஸ்ட் இருக்கு. 6 வல்லின மெய் எழுத்துக்கள் இன எழுத்துக்கள். ஓகே, க ச ட தவற இன எழுத்துக்கள் தான். ஓகே, இடையின எழுத்துக்கள் 6. ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பது இன எழுத்து. ஓகே, கரெக்ட். தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்துக்கள் இல்லை. இல்லை, ஆயுத எழுத்துக்கு இல்லை. இடையின எழுத்துக்கள் 6. ய ர ல வ ல ல. இதுக்கு இன எழுத்து கிடையாது. எஸ், இணை எழுத்து ஆப்ஷன் பி வரும். ஆப்ஷன் பி. ஓகேயா? சரி, தவறான சொல்லை காண்க. இணை எழுத்துக்கள். இனத்துக்கள் கண்டான் கரெக்டு, பார்த்தாலே தெரியுது. நண்டு கரெக்டு, வண்டு கரெக்டு. வென்றான், இந்த ரா வரணும். இந்த ரா. ஓகேயா? இந்த ரா வரணும். வென்றான். அப்போ ஆப்ஷன் பி தான் தவறானது. இணை எழுத்துக்கள் அல்லாத சொல் கங்கை. இங்குக்கு அப்புறம் கா வருது. இங்குக்கு கா இணை எழுத்து. இன்னுக்கு டா இணை எழுத்து. டா வரிசையில் உள்ள டூ வருது. இங்குக்கு இங்கே மாதிரி காவும் இணை எழுத்து. கா வரிசையில் உள்ள கை வருது. இதெல்லாம் கரெக்டு. அப்போ இதுதான் தப்பு. பக்கம் ஒரே எழுத்து வருதா? இக்கு கா.
ஓகே. பங்கம் இக்கு இங்குன்னு வந்திருந்தா ஓகே. ஆனால் பக்கம் இது தப்பு. இப்போ இணையெழுத்து அல்லாத சொல் பக்கம். 19 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குங்க. கல்லாமை இல்லாமை ஆக்குவோம். ஃபஸ்ட்டு பார்த்தாலே தெரியுது. முளையிலே விளையும் பெயர் தெரியும். ஆக்குவோம் இல்லாமல் கல்லாமை இல்லாமை தப்பு. ஓகே. ஆப்ஷன் ஏ. மின்னூல் இ புக்கு கரெக்டு. மின் இதழ்கள் இ மேகசின். கீழ்கண்டவற்றில் தவறானே தான் கேட்குறாங்க. இ லைப்ரரி இமெயில். இமெயில் மின்னஞ்சல் தெரியும். இ லைப்ரரி மின் நூலகம். மின் நூலகம். அப்போ இது தப்பு. ஆப்ஷன் சி. மயங்கொலி எழுத்துக்களில் மொத்தம் எத்தனை? 6 7 8 10. 8. என்னென்ன மயங்கொலி எழுத்துக்கள்னா ந ந ந ர ர ல ல ல. இந்த 8 தான் மயங்கொலி எழுத்துக்கள்லாம் தெரியும்ல. நகர நகர வேறுபாடு, லகர லகர வேறுபாடு, ரகர 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 வேறுபாடுன்னு நம்ம படிப்போம். நம்ம சிலபஸ்ல இருக்கு. நகர 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 வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு. இந்த 8 எழுத்தும் தான் மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அப்போ மயங்கொலி எழுத்துக்களின் எண்ணிக்கை 8. ஓகே. பொருள் வேறுபாடு காணுங்க. விலை. விலைன்னா என்ன? ஒரு ப்ரைஸ், பொருளின் மதிப்பு. அப்போ இந்த இது நமக்கு தெரியும். இந்த லகரத்துக்கு பொருளின் மதிப்பு. இது ரெண்டையும் அடிச்சிடலாம். சீலையும் டீலையும் இருக்குது. அடுத்து பார்ப்போம். விலைனா இந்த சிறப்பு லகரம் வந்தால் விரும்புன்னு அர்த்தம். விளைதல். விளைதல்னா விரும்புதல். இந்த விலை உண்டாக்குதல். ஆப்ஷன் டி. வெடி குளிர்ச்சி. வெடிக்கு என்ன வரும்? எத்தனை சொல்லி நான் வரும்? வானம். வெடி வான வேடிக்கை அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ வெடிக்கு வானம் 3 சொல்லினா வரும். வெடிக்கு 3 சொல்லினா. வெடிக்கு 3 சொல்லி வானம். அப்போ இந்த வானம் என்ன? ஆகாயம். இந்த இந்த வானத்துக்கு ஆகாயம் அர்த்தம். 2 சொல்லினா வந்தால் ஆகாயம், 3 சொல்லினா வந்தால் வெடி. ஓகே. அப்போ வானம். அப்போ வெடிக்கு வானம் 2 3 ஆப்ஷனில் இருக்கா? 2 ஆப்ஷன் தான். 3 சொல்லினா. இப்போ 2 இருக்குது. குளிர்ச்சினா பனி. 2 சொல்லினா வரும். இந்த பனி குளிர்ச்சி. ஓகேயா? இந்த பனி குளிர்ச்சி. அப்போ இந்த பனி என்ன? 3 சொல்லினா வந்தால் என்ன? 3 சொல்லினா வந்தால் வேலை. ஓகே. அப்போது ஆப்ஷன் ஏ தான் பொருத்தமாக வருது. வெடி வானம் குளிர்ச்சி பனி. அப்போ ஓகே. இதுதான் நகர நகர வேறுபாடு. இந்த நகர நகர வேறுபாடு. ஸோ லகர லகர வேறுபாடு பார்த்தோம். மயங்கொலி எழுத்துக்கள் 8ன்னு பார்த்தோமா? சரி. அடுத்த கொஸ்டின் 24க்கு. வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர். கோலம். இந்த லகரம். ஸோ இதுக்கு பேர் வகர லகரம்னு சொல்லணும். இந்த குண்டுலா, இந்த சின்னலா, பெரிய லான்லாம் சொல்லக்கூடாது, சின்ன பசங்க மாதிரி. ஸோ இது ஏன் வகர லகரம்னா, லா பாருங்க, இந்த வானாவோட ஸ்டைலில் இருக்கா? ஸோ வானா போடுற மாதிரி இருக்கு. இந்த லகரத்துக்கு என்ன சொல்றது? நகர லகரம்னு சொல்லணும். இந்த நா போடுறது மாதிரியே இருக்குல்ல, நகர லகரம். ஸோ அதனால ஆப்ஷன் ஏ. வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் அப்படின்னு வரும். மயங்கொலி பிழையை திருத்துக. நல்லா கொஸ்டினை பாருங்க. மயங்கொலி பிழையை திருத்துகன்னு கேட்டிருக்காங்க. அப்ப திருத்துகன்னா மயங்கொலி பிழையை திருத்துக. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். தேர் திருவிழாவிற்கு சென்றனர். திருவிழா அப்படிங்கிறது இந்த லா வராது. திருவிழா சிறப்பு லகரம் வரும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதே மாதிரி என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதில் 2 தப்பு இருக்கு பாருங்க. என்னன்னா 2 சுழி எண் வரணும். என்னா என்னோட அப்படின்னு அர்த்தம். இந்த எண்ணா என்ன? 3 சுழி எண் வந்தால் நம்பர்ஸ். நம்பர்ஸ் எண்கள் 1 2 3 சொல்கிறோமா? இந்த எண்ணு. இந்த எண்ணா என்னுடைய அப்படின்னு மீனிங். இந்த எண். தோட்டத்தில் மலர்கள் மனம். இந்த மனம். இந்த மனம்னா உள்ளம். 2 சுழி நான் வந்தா உள்ளம். 3 சுழி நான் வந்தா என்ன? நறுமணம். மலர் மனம் வீசியது, நறுமணம் வீசியது. மல்லிகை மனம் வீசியதுன்னா 3 சுழி. அப்ப என்னும் தப்பு. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதுன்னா 3 சுழி நான் வரணும். நறுமணம். நீங்க மயங்கொலி பிள்ளையை தான் பார்க்கணும். கரெக்டா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நகர நகர வேறுபாட்டில் அப்படியே கேட்பாங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருவிழாவிற்கு சென்றனர். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. அப்போ
இதில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆப்ஷன் டியை பாருங்க. சிரம் என்றால் தலை. இதில் சிரம் இந்த ரகம் வரக்கூடாது, இந்த ரா வரணும். சிரம் என்றால் அதே மாதிரி சிரம்னா என்ன? தலை, நம்ம மனுஷனோட தலை. அப்போ சிரம்க்கு இந்த ரா வரணும், தலைக்கும் இந்த லா வரக்கூடாது, வகர லகரம் வரணும். அப்போ இதுவும் தப்பான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஆப்ஷன் சி தான் எக்ஸப்ஷனாக இருக்குது. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. வாழைப்பழம் உடலுக்கு நல்லது, மயங்கொலி பிழையை திருத்துக, இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அப்போ 25க்கு சி. ஓகேயா? சரி, அடுத்து கொஸ்டின் நம்பர் 26. கொஸ்டின் நம்பர் 26. ஓகே. நானிலத்தை கண்டபெறும் நாகரிக மாந்தனவன். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை. மோனைனா என்ன? எல்லாருக்கும் தெரியும். முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, இயல்பு கடைசி எழுத்து ஒன்றி வருவது. ஓகே, மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா இரண்டாம் எழுத்து, இயல்புனா கடைசி எழுத்து. அப்போ இதில் கேட்டிருக்கிறது வந்து நமக்கு மோனை முதல் எழுத்து தான். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் நாவண்ணா இருக்குது, ரெண்டாவதுல என்ன இருக்குது? இல்லை. மூணாவதுல நாவண்ணா இருக்குது, 4ல் இல்லை, 5லையும் இல்லை. அப்போ 1 3னா என்ன மோனை வரும்? புளிப்பு மோனை. ஆப்ஷன் பி. எல்லாருக்கும் தெரியும்ல. 1 2 இணை, 1 3 புளிப்பு, 1,4 ஒருவு, 1 2 3 கூளை, 1 2 3 4 முற்று, 1 3 4 மேற்கதுவாய், 1 2 4 கீழ்கதுவாய். இது ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ 1 3 இருக்கனால புளிப்பு மோனை. ஓகேயா? சரி, அப்போ ஆப்ஷன் பி. ஆங்கில நோட்டு, கரன்சி நோட்னா பணத்தால். ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங்னா என்ன? ஆன்லைன் ஷாப்பிங் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இ காமர்ஸ், மின்னணு வணிகமா? ஓகே, ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். 4 2 இ காமர்ஸ் மின்னணு வணிகம், டிஜிட்டல் மின்னணு மயம். இப்போ 4 2 1 3. ஓகேயா? சரி, அப்போ ஆப்ஷன் சி. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எத்தனை? என்ன? ஏ. இதுதான் ஏன் வினா எழுத்தா? வந்தாயே, வந்தாயே, ஏ. ஏ வருதா? இ ப்ளஸ் ஏ. ஸோ மொழியின் முதலிலும் முடிவிலும் வர்ற வினா எழுத்து ஏ, வந்தாயே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? சரி. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆவா. அண்மைனா பக்கத்துலன்னு அர்த்தம். இங்க, இது, இதுதான் அண்மை, பக்கத்தில் இருக்குது. அப்போது இது வராது. இ, இது, எங்கு. சேமை சுட்டுனா தொலைவில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதுக்கானது அங்க, அது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது, அங்கு, இதெல்லாம் சேமை சுட்டு. அப்போ கீழ்கொண்டு சரியானவை இரண்டும் தவறு. ஸோ உல்டாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தோம். எங்கு நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர் கொல்லப்பட்டார்? காளையார் கோவில். ஓகேயா? காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டார். திண்டுக்கல் கோட்டைங்கிறது போரில் தோத்ததுக்கப்புறம் ராணி வேலுநாச்சியார் போய் தஞ்சம் அடைகிறது. திண்டுக்கல் கோபால நாயக்கரிடம் தஞ்சம் பெற்றார். ஹிஸ்ட்ரியிலையும் யூஸ் ஆகும். திண்டுக்கல் கோபால நாயக்கரிடம் தஞ்சம் பெற்றார். ஓகேயா? அப்புறம் சிவகங்கையை வந்து மீட்டெடுப்பார். திரும்ப சிவகங்கை வந்து மீட்டெடுப்பார். ஸோ மதுரை சும்மா ஒரு ஆப்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780 இன் 1780. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 1780 மீட் எடுத்திருப்பாங்க. 1730 பிறந்திருப்பாங்க. 1796 இறந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 66 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. அதில் வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்டாண்டு 1780. ஓகேயா? சரி. வா, போ, எழுது போன்ற சொற்கள் என்ன? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல்னு தெரியும். இடைச்சொல்னா
நடுவில் ஒரு வர்ற வார்த்தை. உரினா மிகுதியாக, சால தவன், ஒரு சொல்ல சிறப்பித்து மேற்கொண்டு சொல்றது உரிச்சொல். வா போ எழுதுனா ஒரு வினையை குறிக்கிறனால வினைச்சொல். இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின். உயிரெழுத்து தொடங்கும் 33வது கொஸ்டின். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். கரெக்டு தான். அஃது, அஃது ஒரு பாடல். ஸோ உயிரெழுத்து. அஃது இனிமையானது, இது உயிரெழுத்து. இதுதான் ஃபார்முலா. அது வந்தது, இது உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்தில் தொடங்கும் முன் அது என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். கரெக்டு தான். ஸோ இதுதான் அஃதுங்கிறதுக்கு கண்டிப்பாக பின்னாடி உயிரெழுத்து தான் வரணும். அப்போது இரண்டும் சரிதான். ஆப்ஷன் சி. பிழை திருத்தி எழுதுக. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓருக்கு அப்புறம் உயிரெழுத்து வரணும். மெய்யெழுத்து எதுக்கப்புறம் வரணும்? ஒருக்கு அப்புறம் வரணும். அப்போ இந்த ஃபார்முலா படி ஓர் இரவும்னு வரணும், ஒரு பகலும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓர் அழகிய, அப்போ ஓர்னு அழகியன்னு வந்தால் தான் கரெக்டு. ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். அது ஓர் ஒரு இனிய பாடல், ஓர் இனிய பாடல்னு வரணும். தப்பு. அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும். எல்லாமே மூணுமே தப்பாயிடுச்சு. அஃது இல்லாத சொன்னோன்னா அஃதுக்கு பின்னாடி இனிமை, அஃது இனிமை. அப்போது அஃது இல்லாத உயிரெழுத்து வரணும். இது ஆப்ஷன் டி 34க்கு சரியான அகரவரிசை காண்க. பாரதம் பாப்பா பிபி பூ பா வரிசையில் இருக்கு. ஸோ பாப்பா பிபி பூ, பாரதம் புதுமை பெண்மை பேருந்து போக்குவரத்து. ஆப்ஷன் ஏ. 35க்கு ஆப்ஷன் ஏ. 36 கலைச்சொல் இருக்க. பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று. ஓகேயா, நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம். 37 காவியா இனிமையாக பேசுவாள். இவற்றில் இனிமை என்பது பண்பு பெயர். ஸோ ஒரு சுவையவோ உருவம் இதெல்லாம் சொல்றது பண்பு பெயர். ஓகேயா, சுவை, உருவம், நிறம், அளவு இதெல்லாம் குறிக்கிறது பண்பு பெயர். ஓகேயா. காரண பெயரை தேர்ந்தெடுக்க. காரண பெயர் மரம், சுவர், யானை, வளையல். ஸோ வளையல் தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ காரணம் வளையமாக இருக்கனால அதுக்கு பேர் வளையல். காரணத்தோட பேர் வச்சுருக்காங்க, அதனால வளையல். இதெல்லாம் இடுகுறி பெயர். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் இட்டு நிரப்பிய பேர். இதெல்லாம் இடுகுறி பெயர். மரம், சுவர், யானைலாம் இடுகுறி பெயர். வளையல் மட்டும் காரண பெயர். சரி, சரியான அகரவரிசை காண்க. ஓ ஒழுக்கம் உயிர் வராது. எளிமை ஏது உயிர். ஆ இ ஊ ஊ வரிசை இங்கே இருக்குது. உயிர் பார்த்த உடனே அடிச்சுக்கலாம். ஊ ஊ ஏ ஐ ஓ. இது மற்றதெல்லாம் வராது. ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றில் 2000 ஆண்டு வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள் இடம்பெற்றுள்ள நூல் வரிசையில் சரியானவை. பார் புறநராற்றுப்படை, இதுதான் கரெக்டு. பார்னா உலகம்னு இருக்கும். புறநராற்றுப்படை. மீன் எதில் சொல்லுவாங்க? மீன்னா குறுந்தொகையில் சொல்லுவாங்க. மீன்கிற வார்த்தை குறுந்தொகையில் வரும். ஸோ பாம்பும் குறுந்தொகை வரும். குறுந்தொகை. உழவர் எல்லாருக்குமே தெரியும், நற்றிணை. அதே மாதிரி இன்னொன்று எழுதிக்கோங்க. அரசு. அரசுனா திருக்குறளில் வரும். அரசு ரொம்ப முக்கியம். ஏன்னா அரசு வேலைக்கு படிக்கிறனால அரசுங்கிறது ரொம்ப முக்கியம். திருக்குறள். இதெல்லாம் பிராண்டட் கொஸ்டின். பாகற்காய், பாகு அல்லாத காய். பாகு பிளஸ் அல் பிளஸ் காய், பாகற்காய். பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. உரிச்சொல். அல்லாததுன்னா தட உரிச்சொல் நமக்கு தெரியும். சால, தவ, நனி, கூர் இதெல்லாம் உரிச்சொல். ஓகே, எல்லாமே மிகுதின்னு அர்த்தம். இதுக்கு எல்லாமே மிகுதின்னு அர்த்தம். ஸோ சில மட்டும் உரிச்சொல் அல்லாதது. அப்போ சில உரிச்சொல் அல்ல. 42க்கு ஏ தான் ஆன்சர். உரிச்சொல் அல்லாத தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டு, இது மட்டும்தான் தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். சரி, கீழ்காணும் பத்தியை படித்து 43, 48 வினாக்களுக்கு விடை காண்க. இந்த பத்தியை படித்தாலும் படித்து பார்த்தாலே லைட்டாக ஒரு வாட்டி ரீட் விட்டாலே தெரிஞ்சிடும். 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடல் பகுதியில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவரின் கப்பலின் மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடலில் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. நீல நிறமாக, நீல இது நிறம். இந்த நீளம்னா அளவு. அளவு ஓகே. லெங்த் நீளம்.
பார்த்துக்கோங்க. நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறைமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாள் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம். ஓகே, அவர்தான் சர் சி வி ராமன். ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமன். ராமன் விளைவு வெளியிடப்பட்ட நாள் பிப்ரவரி 28. தனது ஆய்வுக்காக சர் சி ராமன் பயன்படுத்தியவற்றில் தவறானது கேட்டிருக்காங்க. கடல் நீர், பென்சின், நிறைமாலை காட்டி, பாதரச விளக்கு. இது மூணும் பாதரச விளக்கு பயன்படுத்திப்பா. நிறைமாலை காட்டி, பென்சின் இருக்கா? பென்சின், நிறைமாலை காட்டி, பாதரச ஆவி விளக்கு. அப்போ கடல் நீர் பயன்படுத்தலை. கடல் நீரில் இருந்து ஒரு கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணம் வருது. ஏன் கடல் நீர் நீல நிறத்தில் இருக்குன்னு. இந்தியாவிற்கு முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது அறிவியல் சொல்லியாச்சு. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி, கடல் நீர் ஏன் கருப்பாக இருக்குது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக இல்லை? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது? கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கு? ஸோ ஆப்ஷன் சி. தேசிய அறிவியல் தினம் இப்போது கொண்டாடப்படுகிறது 1928 பிப்ரவரி 28. ஓகே, இதெல்லாம் பேசேஜ். ரொம்ப சின்ன பசங்க பார்த்தா கூட அப்படியே இது பண்ணிடும். நாவின் நுனி மேல் வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து நாவின் நுனி மேல் வாய்ப்பல்லின் பல்லோட அடிப்பகுதி. மேல் அன்னத்தோட அடிப்பகுதினா வேற, மேல் அன்னம் இல்லாமல் பல்லின் அடிப்பகுதியை தொடரனால நாங்கிற எழுத்து பிறக்குது. பனி குளிர்ச்சி, விலை விரும்பு அப்போதே பார்த்தோம், பனியும் குளிர்ச்சின்னு பார்த்தோம். கூரைனா வீட்டின் கூரை, இந்த கூரைனா புடவை. அப்போது நான் ஃபஸ்ட்டுக்கு 3ல் 2 இருக்குது, விலைக்கு 1. ஓகே, 3, 1, 2, 4 ஆப்ஷன் பி. உவேசா அவர்களின் நினைவை போற்றும் வகையில் நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. உவேசாவோட சிறப்பு பெயர் தமிழ் தாத்தா பார்த்தோம். உத்தமதானபுரம் வெங்கடேசன் சாமிநாதன். சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடலின் தொகுப்பு நாலடியார். எல்லாருக்கும் தெரியும் நாலடியார். நான்மணிக்கடிகை யார் பாடினது? விளம்பி நாகனார் பாடினது. நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது அவரின் இயற்பெயர். மணிமேகலை எல்லாருக்கும் தெரியும், சீத்தலை சாத்தனார். ஓகே, பழமொழி 400 முன்றுரை அறையனார். பழமொழி 400 முன்றுரை அறையனார். ஓகே, வன்மை என்பது பொருள் கொடைத்தன்மை. வன்மைனா கொடை. 3 சுழி நான் வந்துச்சுன்னா கொடை, 2 சுழி நான் வந்துச்சுன்னா கொடுமை. வன்மைனா என்ன? டஃப்னஸ்ன்னு அர்த்தம். டஃப், வன்பொருள், மென்பொருள், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் சொல்கிறோம்ல, வன்மைனா டஃப்னஸ்ன்னு அர்த்தம். ஸோ 2 சுழி நான் வந்திருந்தா இங்கே கொடுமை வந்துடும். வன்மைனா கொடைத்தன்மை. ஓகே, கொடைத்தன்மை தான் கரெக்டு. விளம்பி என்பது இப்போ தான் பார்த்தோம், அதுக்குள்ளே ஊர் பேர் வந்துருச்சா? விளம்பி என்பது ஊர் பெயர். யதார்த்தமாக பார்த்தோம், இப்படி வந்துருச்சு. ஓகே, விளம்பி ஊர் பெயர். கோழியை கேட்டால் அகவிலை தெரியுமா? ஸோ இது வராது. திறவுகோல் எதுக்கு? கொழும்பில் கூட. ஆணம் காய்ச்சுவாங்க. ஆணம்னா என்னன்னா குழம்பு. காய்ச்சுவாங்கன்னா குழம்பு வைப்பாங்க. நம்ம பொதுவாக சொல்றது இதெல்லாம் ஒரு பழமொழி சொல். கோழியை கேட்டால் குழம்பு வைப்பாங்க அப்படின்னா கோழி குழம்பு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. கோழியை கேட்டுட்டா நம்ம உன்னை அடிக்க போகிறேன், குழம்பு வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்படிலாம் கிடையாது. நமக்கு இஷ்டம்னா நம்ம அடித்து இது பண்ண போகிறோம். அதை தான் பழமொழியாக சொல்லியிருக்கேன். கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க, கோழியை கேட்டால் குழம்பு வைப்பாங்க அப்படிங்கிறது. கீழ்கண்டவற்றுள் ஒற்றுப்பிள்ளை இல்லாத தொடர் தான் கேட்குறாங்க. ஒற்றுப்பிள்ளை இல்லாத தொடர் அவனை பார்த்தேன். எனக்கு என்னமோ இது கரெக்டுங்கிற மாதிரி தோணுது. பாலை குடித்தேன், இக்கு வரணும். பாலை குடித்தேன். அவனை பார்த்தேன், இங்கே இப்பு வரணும். அவனை பார்த்தேன், இங்கே இத்து வரணும். அப்போ ஏ தான் கரெக்ட். பிழையை திருத்தி சரியான தொடரை காண்க. சுவற்றில் வரைந்தேன். சுவற்றின்னு சொல்லக்கூடாது. அப்போது சுவற்றில்னு வராதுன்னா இதுவும் வராது. சுவரில், இது 2ல் ஏதோ வரணும். அப்போ சுவரில் வந்து வரைந்தேன், இந்த ரா வராது, இந்த ரா தான் வரும். வரை. ஓகே,
வரைக்கு ஒன்று வரைதல், ஓவியம் வரைதல். இன்னொரு மீனிங் என்ன இருக்குன்னா அதுவரை, எல்லை, எல்லை பகுதி, எல்லை அல்லது எல்லை பகுதி அப்படி சொல்லலாம். பூமியை சுற்றி வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சுற்றி வருவேன் நம்ம மொழியில் சொல்கிறோம், ஆனால் தூய தமிழில் சொல்கிறப்போ வளம், வளம் வருவேன். ஓகே, இந்த லாக்கு செழிப்பு, செம்மை. வளம்னா பொருள், வளம்னா ரிசோர்சஸ் அப்படின்னு அர்த்தம். செம்மை. 59 கீழ்கண்டவற்றில் சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. அம்மா, அப்பா, அண்ணன், தச்சர், தங்கம், தகரம் எல்லாம் ரிவர்ஸில் இருக்கு. தகரம், இக்கு, இங்கு, இச்சு இது வராது. அம்மா, அப்பா, அண்ணன், இப்பு, இம்மு இதுவும் வராது. மலவை, மளிகை, மனிதன் இதுவும் ரிவர்ஸில் தான் இருக்குது. சுவர், சுங்கம், இங்கே சுங்கம் வருது, வா வருது. எல்லாமே தப்பு. கொஸ்டின் கொஞ்சம் தப்பாயிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்குது. கீழ்கொண்டு சரியான அகரவரிசை அமைந்த தொடர் தானே. ஸோ இது தப்பு, எல்லாமே ரிவர்ஸில் வருது. சரி, ஓகே, இதை கொஸ்டின் கொஞ்சம் ராங்காக இருக்குது. சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினாப்பொருளை தரும் எழுத்து. நம்ம அப்போதே பார்த்தோம் ஏ. சொல்லில் இறுதியிலையும் வரும், முதல்லையும் வந்து வினாப்பொருளை தரும் எழுத்து ஏ. ரிப்பீட்டட் கொஸ்டின். சரியான பிழையற்ற தொடர், சரியான பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. பாடலை பிரித்து படி, இப்பு வரணும். பாடலை பிரித்து படி, பாடலை பிரித்து படி. தண்ணீர், நீர், நீருக்கு அப்புறம் சுழி வரணும். தண்ணீர் குடித்தான், இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. என்ன கொடுமை இது, என்ன கொடுமை இது. ஓகே, இது கரெக்டு. என்ன கொடுமை இது. பாதையில் கல்லும் முள்ளும் கிடந்தன. ஸோ கல், கல்லும், இந்த கல் வரணும். முள்ளுக்கு இந்த முள் வரணும். ஓகே, அவ்வளோதான். 61. அதுக்கப்புறம் கொஞ்சம் விரைவாக போகலாம். கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தது. மாத்திரை என்பது சிறிய ஒளி அளவு. ஓகே. ஒருமை பன்மை என்ன எண் இரு வகைப்படும். ஓகே, ஒருமை பன்மைங்கிறது எண்ணு பெயர்களை தான் சொல்லணும். தன்மை, பன்மை, படர்க்கை என இடம் 3 வகைப்படும். தன்மை, பன்மை, படர்க்கை. பன்மை வராது. முன்னிலை, தன்மை, முன்னிலை, படர்க்கை. அப்போ 1 and 2 தான் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 1 and 2 சரி, 3 தவறு. ஓகே. நீ ஏன் வரவில்லை, இதில் நீ என்பது முன்னிலை, இது எல்லாருக்கும் தெரியும். நான் என்பது பன்மை, நான். படர்க்கை அவர்கள், நீவீர் அதெல்லாம் படர்க்கை. என்னன்னா ஒருமை பன்மை. ஓகே, முன்னிலை. பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான பொருள் நெகிழி. நெகிழி, பிளாஸ்டிக் என்பது இணையான பொருள் நெகிழி. பிளாட்ஃபார்முக்கு நடை, மேடை, நடைமேடை. கடற்கரையில் உருவாகும் நகரங்கள், நகரங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. நகரங்கள்னா பட்டினம் வரும். பாக்கம்ங்கிறது சிற்றூர். கடற்கரையில் உருவாகும் சிற்றூர் வந்து பாக்கம். ஸோ நகரங்கள் பட்டினம். புறம்னா சிறப்பு, சிறப்பு மிகுந்த ஊருக்கு புறம்னு சொல்லுவாங்க. குப்பம்னா கடற்கரையில், கடற்கரை கிராமங்கள், கடற்கரை கிராமங்கள் குப்பம். பிறமொழி சொல். டெலஸ்கோப் என்ன வரும், டெலஸ்கோப் தொலைநோக்கி. 5 எங்கே வருது, 2க்கு 5, அப்போ பியும் வராது, ஏவும் வராது. 5. மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி. 5 4, வேறு எதுவுமே பார்க்க வேணாம். 5 4 3 1 3 1. இப்படியே சிம்பிளாக சில விஷயங்களை எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. 2 இது ஏதாவது ஆப்ஷன் கரெக்டாக வந்துச்சுன்னா தட்டிட்டு போயிடும். பிழையற்ற சொற்றொடருக்கு அங்கே சிங்கம் வந்தான், தப்பு, வந்தது. ராமன் அழுதாள், அழுதான். பறவைகள் பாடின, இதுதான் கரெக்டு. அவன் வந்தேன், அவன் வந்தான். ஆப்ஷன் சி. எதிர் சொல் காலுங்க. அல்லவைனா என்ன, துன்பம்னு அர்த்தம். அல்லவை துன்பம், நல்லவைனா இன்பம். அல்லவை துன்பம்னா அப்போ நல்லவை இருந்தால் தான் இன்பமாக இருக்க முடியும். ஸோ அல்லவை நல்லவை. டம்ளர் என்பதன் சரியான தமிழ் சொல் குவளை. ஆப்ஷன் பி. டம்ளர், டம்ளர் குடிக்கிற டம்ளர் இருக்குல்ல, அதுக்கு தமிழில் குவளை. ஃபேன் என்பதன் சரியான சொல் மின் விசிறி, மின் விளக்கி, மின்சார விசிறி, காற்று விசிறி. ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது, நல்லா தெரியும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது மின்சார விசிறியா மின் விசிறியா அப்படின்னு. மின் விசிறி தான் வரும், கன்ஃபியூஸ் ஆக. டீ என்பதன் சரியான சொல் இந்த தேநீரா, இந்த தேநீரா, இந்த தேநீர் தான் வரும். ஆப்ஷன் பி. இந்த தேநீர் வந்து தேன் போன்ற நீர், தேன் போன்ற நீர், இல்லை தேநீர் கலக்கிய நீர், தேநீர் அப்படி வரும். தமிழர்களின் வரலாறு, பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நிகழ்வுகளாக திருவது புறநானூறு. கவிஞர் தாராபாரதிக்கு தமிழக அரசு விருது வழங்கியது நல்லாசிரியர் விருது. ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பது என்ன எழுத்து? எல்லாமே நம்ம பார்த்தோம், முன்னாடியே பார்த்தோம், வினா எழுத்து தான்.
ஓகே, ஏ யா யார் எது வந்தாயா சென்றாயோ ஏன் இதெல்லாம் வினா எழுத்து. ஓகே, அப்போ வினா 75க்கு செயலின் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதாகவும் பயன்படுத்த சொல் கொல். 76க்கு சி. 77 வானத்தில் மின்னல் பளிச்சென்று, மின்னல் பளிச்சென்று, படாரென்று, இடிதான் படாரென்று, இடி சடசட அப்படின்லாம் வரும். ஆனா மின்னல் வந்து பளிச்சென்று மின்னியது. பிழைகளை கண்டறிந்து திருந்திய தொடரை காண்க. செவல் வராது, சேவல். ஆணும் பேனும் வராது, பெண்ணும். ஏட்டிக்கு போட்டு பேசாதே, திருந்திய தொடர் ஏட்டிக்கு போட்டு பேசாதான் கரெக்டாக. இங்கே அவன் எங்கே சென்றான், இந்த வரும். உழவர்கள் ஆடி திங்களில் பொன்னேர் பூட்டுவர். ஸோ 2 சுழியின் தான் வரும். பொன்னேர் ஏர் பூட்டுவாங்க, வெறும் ஏர்னு சொல்லக்கூடாது. ஸோ அதோட சிறப்பு காரணமாக பொன்னேர் பூட்டுவாங்க அப்படின்னு சொல்லணும். ஆடி மாதம்தான் விவசாய வேளாண் குடிமக்கள் ஏர் பூட்டி உழவு நடுவாங்க, அதை தான் அது சொல்லுது. சந்திப்பிலை திருந்திய தொடரை காண்க. சந்திப்பிலையை திருந்திய தொடர். செங்கலை கொண்டு வீடு கட்டுவர். ஓகே, வேலை வடித்து கொடுப்பது, வேல் வடித்துவா, நான் இது பண்ணிட்டேன். வேல் வடித்து கொடுப்பது கொல்லருக்கு கடனே. பார்ப்போம். உலக பொதுமறை திருக்குறள் தோல்வியே வெற்றியின் முதல் படி. அப்ப செங்கலை இக்கு வரணும், கொண்டு வீடு கட்டுவர். வேல் வடித்து கொடுப்பது கொல்லருக்கு கடனே. உலக பொதுமறை திருக்குறள் தோல்வியே வெற்றியின் முதல் படி. இதுதான் கரெக்ட். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் காண்க. காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன. மரங்கள் அசைந்தன. மரம்னு வந்தா அசைந்தது, ஒருமையில வந்தா அசைந்தது, பன்மையில வந்தா அசைந்தன. ஓகே. நாளைய கருத்துப்படி நன்மை செய்வோர் எதை போன்றவர்? வாய்க்கால் போன்றவர். அதுல இருக்கும் நாய்க்கால். நிறைய பேர் நாய்க்கால் மாதிரி ரொம்ப பக்கத்துலேயே இருப்பாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் வாய்க்கால் லெவலுக்கு லெங்க்த்தாக இருப்பாங்க, அவங்களால நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நாலடியார் சொல்லுவாங்க. நாலடியாரில் வாய்க்கால். நாலடியார் ஏற்றவங்க சமண முனிவர்கள். 400 பாடல்களை கொண்ட நூல் நாலடியார். ஓகேயா? சரியான ஒருமை பன்மையை தேர்க. காற்று வீசியது, மரங்கள் அசைந்தது. மரங்கள் அசைந்ததுன்னு வரக்கூடாது, மரங்கள் அசைந்தன. காற்று வீசியது, மரங்கள் அசைந்தனன்னு வரணும். ஸோ இது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர். கரெக்டு தான். நேற்று பால் பொங்கியது, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன் வருவாது, சேர்வேன் அப்படின்னு வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. எனக்கு என்னமோ ரெண்டுமே பிஎன்சி ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. கொஸ்டினில் ஏதோ எடுத்ததில் தப்பாக இருக்குது. நேற்று பால் பொங்கியது, பால் பொங்கியது கரெக்டு தான். பால்கள் பொங்கியது, பால் பொங்கியது. பால் பொங்கின அப்படின்லாம் வராது. ஸோ பால் பொங்கியது. தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர். கரெக்டு தான், சென்றனர். சென்றான்னு வந்தால் தப்பு, சென்றனர். ஸோ ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கு. 84 அன்பகத்து இல்லா பொருத்தமற்றது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தான் பொருத்தமற்றது. அன்பகத்து அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் ஓகே, இலான்னு வராது, இல்லான்னு வரும். இந்த இல் மட்டும் விட்டுட்டாங்க. வன்பார்கண் வன்பார் ப்ளஸ் கண், நன்கணியர் நன்கு குற்றல் நீர், இனிதன்றல் இனிது குற்றல் நீர். உயிர்மையும் சேர்ந்த குறிலுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிலுக்கு ஒரு மாத்திரையும் தெரியும், ஒரு மாத்திரை. அரை மாத்திரை மெய்யெழுத்து அண்ட் அக்குக்கு, 2 மாத்திரை நெடிலுக்கு. இது குற்றலுகுரம் அதுக்குள்ள 1.5 மாத்திரை. துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் குரலில் வந்த அளபடை இன்னிசை அளபடை. பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் நெகிழின்னு தெரியும். மைதானம் என்பதற்கு இணையான தமிழ் சொல் மைதானம். திறந்த வெளித்திடல் அல்லது விளையாட்டு திடல். விளையாட்டு மைதானம்னா விளையாட்டு திடல், திறந்த வெளித்திடல். ஆப்ஷன் சி. அகன் முகன் எவ்வகை இலக்கணம் தேர்க. அகன்னா என்ன? அகன் வந்து அகம்னு அர்த்தம், உள்ளம்னு அர்த்தம். முகன்னா ஃபேஸ், முகம். அப்போ எண்ணும்மை வராது, முதற்போலி வராது, முற்றுப்போலி வராது, ஈற்றுப்போலி. ஈற்றுனா கடைசியில் அகம் முகம்ங்கிற வார்த்தை இன்னுங்கிற பொருளில் வந்திருக்கு. ஓகே, அகரவரிசைப்படி சொற்களை அமைத்து எழுதுக. ஒன்றுமே வேணாம். ஆக்கு அப்புறம் என்ன வரிசை? இங்கே பாருங்கள், இங்கு வந்துருச்சா? கா இங்கு, கா ஞான வரிசை வந்துருச்சு. அங்காடி, அன்னம், அப்பா, அம்மா, அன்னி. ஆப்ஷன் பி. அறத்திற்கே அன்பு சார்பு என்பு அறியார், மரத்திற்கே அக்தே துணை. ஸோ இதில் என்னென்ன வந்திருக்குன்னு கேட்குறாங்க. அடி எதுகை வந்திருக்கா? முதல் எழுத்து தொன்று மூனை, 2ஆம் எழுத்து அடி எதுகை ரா வந்திருக்கு. ஆப்ஷன் 1 கரெக்டு. சீர் இணைபு இயபு தான் இணைவுன்னு கொடுக்குறாங்க. சீர் இயபு வந்திருக்கா? யார் துணை இல்லை, அப்போ 2வது வராது.
கீழ்க்கதுவாய் மோனை, கீழ்க்கதுவாய் மோனை 1 2 4. ஓகே, கீழ்க்கதுவாய் எதுகை வந்திருக்கு, 1 3 சரி. அடி மோனை வந்துள்ளதா, அடி மோனை வரல. ஓகே, அப்போ 1 3 சரி. அதுக்கப்புறம் உயிரெழுத்து 12 நெடில் மொத்தம் 7 எல்லாருக்கும் தெரியும். ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஐ, அ, ஆ, இ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ 7 எழுத்து. ஓகே, தா, இப்போ இதுக்கு மீனிங் நமக்கு என்னன்னே தெரியல. தா, தானா பெறுதல்னு தெரியும். தூ, தூனா ஒன்றுன்னு தெரியும். தூ, இது 2 மட்டும் நமக்கு தெரியும், மற்ற 2க்கும் தெரியாதுன்னா அப்போ பிக்கு 2, பிக்கு 2 எங்கே இருக்குது, சிக்கு 4. இப்போ ஆப்ஷன் டி. தானா இப்போ குபேரனா, தூனா வெண்மையா. ஓகேயா, சரி. இது ஓரெழுத்து ஒரு மொழி. தா து ஓரெழுத்து. நண்பு என்பதன் சரியான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நண்புனா நட்புன்னு நமக்கு தெரியும். நண்பு என்பதன் சரியான சொல்லுன்னா நட்பு, ஆனால் எதிர்ச்சொல் கேட்டனால பகை. ஓகேயா, கவனமாக பார்க்கணும். எதிர்ச்சொல்லா இணைச்சொல்லான்னு பார்க்கணும். எதிர்ச்சொல். எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் யாருன்னா தாராபாரதி. எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் தாராபாரதி. ஆற்றுனா வேண்டுவது இல், கற்றவனுக்கு கட்டுச்சோரம் வேண்டாம் என்பது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது இதோட பழமொழி விடுவது. உத்தமநாதபுரம் வேங்கடரத்னம் சாமிநாதன் என்பதன் சுருக்கமே உவேசா. இதில் சாமிநாதன் என்பது அவர் ஆசிரியர் வைத்த பெயர். அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், 6th ஓல்டு புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கு. ஓகே, செவ்வாய்ப்பேட்டை என்னும் சொல் எந்த நகரத்திற்கு பக்கத்தில் உள்ளனா சேலம். செவ்வாய்ப்பேட்டை சேலம். பிரித்து எழுதுக. தமக்குரியர், தமக்கு பிளஸ் உரியர் அப்படின்னு வரும். தம் பிளஸ் உரியர் வராது, தமது பிளஸ் உரியவர் வராது, தமக்கு பிளஸ் ரியர் வராது, தமக்கு பிளஸ் உரியர் தான் வரும். இங்கே வா வராது, இது டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. தமக்கு பிளஸ் உரியர், தமக்குரியர் அப்படி வரும். 98 99க்கு எழுத்து என்பது எந்த வகை பெயர்? எழுத்து காரண பெயர், சினைப்பெயர், குடிப்பெயர், இடுகுறி பெயர். எழுத்து என்பது காரண பெயர். ஸோ எழுதுறனால எழுத்து அப்படின்னு பெயர் வந்துச்சு. ஓகே, சரியான தொடரை காண்க. முதல் எழுத்து தெரியும், உயிரும் மெய்யும் சேர்ந்தது முதல் எழுத்து 30. தொல்காப்பியம், தெல்காப்பியம் இல்லை தொல்காப்பியம் கூறும் சார்பெழுத்து 3. இது நமக்கு டவுட்டாக இருக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இதில் எது சரியற்ற தொடர்னு தான் கேட்குறாங்க. 3, இது அப்படியே இருக்கணும். இது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும், இது தெரியலை, டவுட்டில் இருக்குது. நன்னூல் கூறும் சார்பெழுத்து 10, இதுவும் நமக்கு தெரியலை. வினா எழுத்துக்கள் மொத்தம் 5ன்னு நம்ம பார்த்தோம், ஆனால் இங்கே 3 தான் கொடுத்துருக்காங்க. வினா எழுத்துக்கள் நம்ம பார்த்தோமா 5 இதுக்கு முன்னாடி. அப்போ இது தப்புன்னு நல்லா தெரியும். அப்போ இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். அப்போ சரியற்ற தொடர்னா ஆப்ஷன் டி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். அடுத்து சோசியல் சயின்ஸுக்கு சார் வருவார், நடராஜ் சார். டெய்லி டெஸ்ட்டை வாட்ச் பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கஷன்ஸ் நல்லா போயிட்டுருக்கும். மிக்க நன்றி.